கண்டிப்பாக வந்து மெயில் ஐடி இல்லைன்னா வந்து நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. எப்பயுமே நீங்கள் பழைய மெயில் ஐடி இருந்தீங்களா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சக்கப்புறம் அந்த மெயில் ஐடி வந்து யூடியூப் சேனலில் வந்து அந்த மெயில் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே அதில் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி எடிட்டுன்னு சொல்லி பென்சில் மாதிரி ஒரு குறி இருக்கும். அந்த குறியில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ, என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒய்டி ஸ்டூடியோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டூடியோ எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம்னா, அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸ்க்கா தெரியுது, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை டைமுக்கு பார்க்குறாங்க, அது எல்லாமே அதில் தெரியும். ஒய்டி ஸ்டூடியோவில் நம்ம அந்த டைம் பார்த்து கூட நம்ம வீடியோஸ்லாம் அப்லோடு பண்ணலாம். நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எந்த டைமுக்கு வந்து அந்த வீடியோலாம் வந்து பார்க்குறாங்க, நம்ம அந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம அந்த வீடியோ வந்து எந்த டைமில் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று செய்யாதீங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே வந்து நம்ம வீடியோ போட்டுட்டோம், யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃபேஸ்புக்கில் ஐடிக்கு இதெல்லாம் உடனே வந்து ஷேர் பண்ணாதீங்க. வீடியோ நம்ம அப்லோடு பண்ண உடனே எல்லாத்துக்குமே நம்ம ஷேர் பண்ணவே கூடாது. ஷேர் பண்ணாவே நியூஸ் போகாது. அதனால் ஷேர் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ நம்ம அப்லோடு பண்ணோமா, அது நியூஸ் போகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவே ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருக்காதீங்க. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு அந்த நியூஸ் போகுதா இல்லையான்னு பார்த்துட்டே இருந்தோமா, அதுக்கு நியூஸ் போகாது. அது யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்காம ஒய்டி ஸ்டூடியோவில் பாருங்கள். அது ஒய்டி ஸ்டூடியோவில் பார்த்தனால அதில் என்ன இதுவும் வராது. ஒய்டி ஸ்டூடியோவில் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 நம்ம ஓப்பன் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன இது போட முடியும்னா, நம்ம ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணலாம், அப்புறம் வந்து வீடியோ அப்லோடு பண்ணலாம், லைவ் அப்லோடு பண்ணலாம், போஸ்ட் போடலாம். இந்த 4 ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து யூடியூப் சேனல்லேருந்து நம்ம அப்லோடு பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலுமே வந்து நம்ம ஒரு டைட்டில் கொடுக்குறோம்ல, டைட்டில் கொடுக்கப்ப ஆஸ் போட்டு டைட்டில் கொடுங்க. ஆஸ் ட்ரெண்டிங், ஆஸ் ஷார்ட்ஸ், ஆஸ் யூடியூப் ஷார்ட்ஸு, ஆட் அப்படி சொல்லி ஆட்ஸ் போடுங்க. ஒவ்வொன்றும் ஆட்ஸ் போட்டிங்களா உண்மையாலுமே ரொம்ப நியூஸ் கொஞ்சம் போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன, நீங்கள் வந்து முன்னாடி வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஹெட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டா நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன போட்டிருக்கீங்களோ சொல்லி நாம் மேலே ஹெட்டிங்கை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே வர மக்கள் வந்து ரொம்ப உள்ளே வந்துடுவாங்க. நான் இப்படிலாம் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். பட் என்னால் தான் போட முடியல. டைம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் இருக்காங்களா. அதே மாதிரி நீங்களும் எப்பயுமே வந்து நான் சொல்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக போகும் நியூஸு. நீங்கள் வந்து வீடியோ வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து வீடியோ அப்லோடு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வாரத்துக்கு 1 போட்டோமா அந்த வீடியோ வந்து நியூஸ் அதிகமாக போகவே பிடிக்காது. டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோடு பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நியூஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். டெய்லி என்னென்ன போடுறாங்க, என்னென்ன புதுசாக போடுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறாங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து நியூ மெயிலில் கொடுங்க. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மெயிலில் கொடுக்காதீங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி ரொம்ப சீக்கிரட்டான பாஸ்வேர்டு மட்டும் கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இதுலேயே வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க.